இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு செலுத்துகிறது. இதற்கு துருவ செயற்கைக்கோள் ஏவுதள ராக்கெட், புவி ஒத்திசைவான செயற்கைக்கோள் ஏவுதள ராக்கெட், புவி ஒத்திசைவான செயற்கைக்கோள் ஏவுதள ராக்கெட் மார்க் 3 மற்றும் சிறிய செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ பயன்படும் ராக்கெட் என 4 ரக ராக்கெட்களை பயன்படுத்துகிறது. இதில் 4வது வகை கொண்ட PSLV ராக்கெட்டில் சுற்றுப்பாதையின் அடிப்படையில் செயற்கைக்கோள்களின் எடை மாறுபடுகிறது. பூமி கண்காணிப்பு, புவி நிலையான மற்றும் செலுத்துதல் ஆகிய 3 வகையான செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு பயன்படுத்தப்படும். அத்துடன் பல்துறை ஏவுதள ராக்கெட்டாகவும் செயல்படுகிறது. இந்த ராக்கெட் C-25 கிரையோ நிலை உட்பட்ட முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பங்களுடன் உருவாக்கப்பட்டது. இந்த நிலையில் இஸ்ரோ அதன் அடுத்த தலைமுறை ராக்கெட்டான LOX மீத்தேன் என்ஜினில் முதல் சூடான சோதனை நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ ஆய்வு மையத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இது அடுத்த தலைமுறை ராக்கெட்டுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறுகின்றனர்.